ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். திரும்பவுமாய் உங்களை தரிசனத்தின் நேரம் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்க விரும்புகிறேன். இந்த வேதத்தின் வசனத்தின் பிரகாரமாய் இந்த நாளுக்கான தலைப்பு கர்த்தர் விரும்புகிற ஒரு குடும்பம். கர்த்தர் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? வேதத்தில் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக மத்தேயு 7வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின் கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்போ நல்லா கவனிங்க. இந்த நாளும் கர்த்தர் விரும்புகிற ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கன்மலையின் மேலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். நம்ம வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அவர் என் கன்மலையும் என் கோட்டையும். அப்போ அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட ஒரு குடும்பமாய் நீங்களும் நானும் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் சொல்லக்கூடுமானால், எங்களுடைய பகுதிகளில் இந்த கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கணாங்குருவியோடைய கூடுகளை உதாரணமாய் சொல்லுவேன். அப்போ எதுக்கு பாஸ்டர் இந்த தூக்கணாங்குருவியோட கூட உதாரணமாக சொல்லணும்? இன்னைக்கு அதன் மூலமாய் நாம் அநேக தரிசனங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு தூக்கணாங்குருவியோட கூட்டின் மூலமாக நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது நிறைய தரிசனங்களை கொடுக்குறதா இருக்கு. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தூக்கணாங்குருவி அழகாக தன்னுடைய கூட்டை வடிவமைக்கும். எங்கே அப்படின்னு சொன்னால், எந்த மனிதனும் தொட முடியாத உயரத்தில் தன்னுடைய கூட்டை கட்டுகிறது. எந்த மனிதனும் அவ்வளவு சீக்கிரம் நடமாட முடியாத ஒரு இடங்களுக்குள்ள தான் தன்னுடைய கூட்டை அழகாய் வடிவமைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கன்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறவர்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கன்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்படாத குடும்பங்களாக இருக்கிறது. அநேக குடும்பங்களில் நாம் பார்க்கும்போது ஜெபங்கள் குறைந்து போனது. அநேக குடும்பங்களில் வேதம் வாசிக்கிறது குறைந்து போனது. இயேசுவின் மேலே கட்டப்படாத குடும்பம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் வேதத்தை தூக்கிட்டு போகிற குடும்பம் தான் அநேக குடும்பம். இன்னைக்கு கர்த்தர் தரிசனத்தோடு உங்களோட கூட பேசுகிற ஒரு காரியம், இன்னைக்கு சபையை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும். உங்களுடைய குடும்பம் கட்டப்படணுமா? முதலாவது காரியம், நீங்கள் கர்த்தருக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கும் தேவனுக்கும் உரியதான ஒரு ஐக்கியம் அப்படியே பிணைஞ்சு இருக்கணும். நீங்களும் தேவனும் ஒன்றாக இருக்கணும். ஒருவன் என்னை விசுவாசித்தால் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்கு. ஒருவன் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்னைக்கு மிகுந்த கனிகள் கொடுக்கிற வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்திற்கு நேராய் வரணும்னு சொன்னால், முதலாவது காரியம் கர்த்தரை அதிகமாக தேடுகிறவர்களாக மாறணும். கர்த்தருக்குள்ள ஒரு கட்டப்பட்ட குடும்பமாய் உங்கள் குடும்பங்கள் மாறணும். இன்னைக்கு ஒரு தூக்கணாங்குருவி தன்னுடைய கூட்டை கட்டும் போது அதை அழகாக கட்டுது. எப்படின்னு சொன்னால், எங்களுடைய கிராமங்களில் நாங்கள் பார்க்கும்போது அழகாக அந்த பனைமரத்து மேலே அழகாக சின்ன சின்ன துளைகளை இட்டு எங்கெங்கெல்லாம் புற்கள் கிடைக்குதோ அந்த புல்லெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு அழகாக அதை கோர்த்து அழகாக ஒரு கூட்டை வடிவமைக்குது. நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, தூக்கணாங்குருவி அதோடைய குணாதிசயத்தில் சாதாரணமாக கூட்டை கட்டுது. அது சாதாரணமாக இல்லை, அசாதாரணமான ஒரு கூடு. நீங்கள் அந்த கூட்டிலேருந்து ஒரு புல்லை பிடிங்கி எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அதோடைய மோல்டிங் எல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங்குங்கிறாங்களோ அதே போல் அழகாக தன்னுடைய கூட்டை கட்டுது. இன்னைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட குடும்பமாக இராம
நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது கூடு கட்டும்போது அழகா அந்த பனை ஓலைகளோட கூட இணைந்து கட்டுது. எத்தனை காற்றுகள் வந்து மோதினாலும், எத்தனை பிரச்சனைகள் அது சந்தித்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அசையாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குது. அந்த கூடு வந்து அப்படியே அசையாமல் ஸ்ட்ராங்காக நிற்குது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கூட்டை வடிவமைச்ச விதம் அப்படி. வேதத்தில் இந்த புத்தியுள்ள மனிதன் தன்னுடைய வீட்டை கட்டுறான் எப்படின்னு சொன்னால், அவன் கண்மலையின் மேலே கட்டுறான். பெருமழை சொரிகிறது, பெருவெள்ளம் வருகிறது, காற்று வீட்டின் மேலே வந்து மோதுகிறது. கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டதனால அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு விழாமல் நிலைத்து நின்றது. ரெண்டாவது அந்த வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் தொடர்ந்து 26, 27 மணலின் மேலே கட்டப்பட்ட வீடு. அவன் கட்டின வீடு புத்தி இல்லாதது. அந்த வீட்டிலே பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து வீடு நிலைத்து நிற்கவில்லை, அது அழிந்து போனது. ஆனால் புத்தி உள்ளவனுடைய வீடு நிலையாய் நின்றது. இன்னைக்கு ஒரு சிறந்த இன்ஜினியரால் கட்டப்படுகிற ஒரு வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதற்கான பேஸ்மெண்ட் அடித்தளத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா, அதற்கான காலம் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்கன்னா, அதற்கான பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை மாடிகள் கட்டினாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தேவையானது பெஸ்ட் இன்ஜினியர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இன்ஜினியர், உங்கள் வாழ்க்கையை சரியாக உருவகப்படுத்துகிற ஒரு இன்ஜினியர்னா அது இயேசு கிறிஸ்து தான். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் அறிவுரையை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா பாக்கியவான்களாக இருப்பீங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா பறவைகளில் இந்த சிறந்த பறவை அப்படின்னு சொன்னால் சிறந்த பொறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் பேர்டு எது அப்படின்னு சொன்னால் இந்த தூக்குனாங்குருவி தான். அது ஒரு இன்ஜினியர் அழகாக தன்னுடைய கூட்டை அழகாக வடிவமைக்குது. இன்னைக்கு நிறைய கூடுகள், நிறைய குடும்பங்கள் வடிவமைக்கப்படாமல் இருக்கு. ஏன்னா அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்படவில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு பிரிவினை. காரணம் அது கிறிஸ்துவின் மேல் சரியாய் கட்டப்படவில்லை. வேதத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேலில் நம்ம வாசித்தோன்னு சொன்னால், அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபித்தா, ஆண்டவரே எனக்கு ஒரு நீங்கள் குழந்தைய கொடுத்தீங்கன்னா அதை உமக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லி அழுது ஜெபித்தால் கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்தார். இன்னைக்கு ஒரு குடும்பம் என்பது என்ன, ஒரு புத்தியுள்ள வீடு எப்படி கட்டப்படணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இன்னைக்கு நாங்கள் நிறைய இடத்துக்கு போகும்போது சொல்வேன், கணவன் மனைவிக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொன்னால், இன்னைக்கு கணவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணானா மனைவி விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். மனைவி என்ன பண்ணும், கணவன் ஒருவேளை கோபப்பட்டானா மனைவி அந்த சூழ்நிலைமையில விட்டு கொடுக்கணும். மனைவி கோபப்படுகிற வேலையில் கணவன் விட்டு கொடுக்கணும். நான் என் மனைவிக்கு தானே விட்டு கொடுத்தேன், நான் என் கணவனுக்கு தானே விட்டு கொடுத்தேன். இந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் தான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிவினைக்கு நேராக போகுது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து இருக்குன்னா காரணம் இதுதான். இன்னைக்கு நானா நீயா இந்த போட்டி இது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை இது கிடையாது. இயேசுவை அறிந்த அநேகம் பிள்ளைகள், இன்னைக்கு வேதனையோடு சொல்வேன், இன்னைக்கு அநேக மாவட்டங்களில் கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுடைய டைவர்ஸுடைய எண்ணிக்கை தான் அநேகம். தேவனை அறிந்த போதகருடைய பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் டைவர்ஸ்க்கு நேராக போகிறது தான் அதிகம். வேதம் சொல்லுகிறது அப்படிதான். புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன்னுடைய வீட்டை கட்டுகிறா, புத்தி இல்லாதவள் அதை இடித்து போடுகிறா. இன்னைக்கு ஒரு வீடு கட்டப்படணும்னா ஸ்திரீ புத்தி உள்ளவளாக இருக்கணும். ஒரு வீடு கட்டப்படணும்னா அந்த கணவன் புத்தி உள்ளவனாய் செயல்படணும். இன்னைக்கு வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒருத்தர் கணவன் மனைவியாக இணைச்சார் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் ஆதியாகமத்தில் நம்ம ஆசிரிப்போம், ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்தார், ஏவாளை கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? விழா எலும்பை எடுத்து ஏவாளை உண்டு பண்ணினார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் அடிக்கடி விளையாட்டாக சொல்லுவேன் எங்கே போனாலும், என்ன அப்படின்னு சொன்னால், எதுக்கு ஆண்டவரே எத்தனையோ எலும்பு இருக்குது, கையில் இருக்குது எலும்பு, காலில் இருக்குது எலும்பு, எத்தனையோ எலும்புகள் இருக்குது, ஆனால் எதுக்கு ஆண்டவரை விழாலேருந்து எழும்பணும்? இன்னைக்கு நல்ல நான் எதுக்கு ஆண்டவர் எலும்புலேருந்து உருவாக்கணும் ஒரு மனுஷிய? அப்போது இந்த விழா எலும்புனா, இந்த விழாலேருந்து எடுத்த எலும்பு சும்மா இருக்காது,
அப்பப்போ குத்திட்டே இருக்கும். விழாவில் குத்துறதுக்கு தான் ஆண்டவர் சரியாக விழா எலும்புலேருந்து எடுத்து மனைவியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல மனைவியை கண்டடைகிறவன் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுது நல்ல குடும்பம் அதுதான் வேணும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கிற குடும்பம், ஆசீர்வதிக்கப்படுகிற குடும்பம், கர்த்தர் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்கணும்னா சமாதானம் நிறைந்ததாக இருக்கணும். இன்னைக்கு புதிதாய் கல்யாணம் ஆகி வந்த உடனே என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மீடியாக்கள், இந்த சினிமா, இந்த சோஷியல் மீடியா இப்படி எல்லாம் எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கு. இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சிறு பையனாக இருக்கும் போது டிவி எல்லாம் நம்ம வீட்டில் இருக்காது. பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்குறேன்னா கொஞ்சம் அசிங்கமாக ஏதாவது வந்துடுச்சுன்னா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ குடும்பத்துலேருந்து எல்லா வீட்டிலேருந்தும் எவ்வளோ அசிங்கமாக பாடல்கள் போனாலும் சொல்லி எவ்வளோ அசிங்கமாக காரியங்கள் ஒளிபரப்பினாலும் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உட்காந்து பார்க்குறாங்க. சீரியல் எல்லாம் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உட்காந்து பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சீரியலில் சொல்லுவாங்க மாமியார்னாலே மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திடுவா, இல்லாட்டு கேஸை வெடிக்க வச்சிருவா, இப்படி தான். இல்லை மருமகள்னா இதை தான் பண்ணுவா, இதை தான் பார்க்குறாங்க பிள்ளைங்க. அப்போது அவர்கள் எதிர்காலங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவுன்னா அந்த பிள்ளை என்ன நினைக்கும், மாமியார்னா இப்படி தான் இருப்பா, இப்படி தான் இருப்பாங்க, மாமியார்னா இப்படி தான் இருப்பாங்க. அந்த சூழ்நிலைமைக்கு நேராக வந்துடுறாங்க. ஒரே ஒரு காரியம், வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். அண்ணால் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து ஒரு பிள்ளையை கேட்டான். பிள்ளைய கேட்டு சொன்ன, ஆண்டவர் எனக்கு பிள்ளையை தந்தாருன்னா நான் சபையில் கொண்டு போடுறேன். இன்னைக்கு நல்லா கவனித்து பாருங்கள், இன்னைக்கு அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை என்னென்ன கிளாஸுக்கு விடுறாங்க. கீபோர்ட் கிளாஸு, கிரிக்கெட் அகாடமி, எத்தனையோ அகாடமிஸ், மியூசிக் கிளாஸ் எல்லாத்துக்கும் விடுறாங்க. ஆனால் எத்தனை பேர் சபைக்கு நேராக பிள்ளைகளை அனுப்புகிறாங்க? ரொம்ப குறைவு தான். ஒரு குடும்பம் சரியாக கட்டப்படாமல் இருக்கிறது. சிறு வயதுலேருந்து அந்த பிள்ளைங்க சபையில் வளர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், சபையில் வளர்ந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் எதிர்காலத்தில் யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க தெரியுமா? எதிர்காலத்தில் ஐயோ நான் சின்ன வயசுலேருந்து சபையில் வசனத்தினால வளர்க்கப்பட்டிருக்கேன், இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த காரியங்களை செய்யக்கூடாது. இன்னைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆலயத்துக்கு போகிற பக்தி வைராக்கியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. இன்னைக்கு சபை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சபையில் வாலண்டியர்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது சபைக்கு நேராக போவோம், சபைக்கான எல்லா காரியங்களையும் செய்வோம். அதனால தான் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். வேதத்தில் சொல்லியிருக்கு, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சமூகத்தில் பணிவிடைக்காரனாக இருந்தான், பின்பு தீர்க்கதரிசியாய் மாறினான். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நான் எதுக்கு என் சர்ச்சுக்கு என் பிள்ளைய அனுப்பணும், என் பிள்ளை எதுக்கு சர்ச்சில் போய் பாய் போடணும், என் பிள்ளை எதுக்கு சர்ச்சில் பெருக்கணும். இன்னைக்கு சர்ச்சில் உங்கள் பிள்ளைகள் போக போக அவங்க சேஃப்டியாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க எதிர்காலத்தில் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து தேசத்தில் ஒரு தலைவர்களாக மாற்றுவார். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சிறு பிள்ளைகள்லேருந்து அவர்களை வசனத்தின்படி நடக்காமல் இஷ்டப்படி அவர்களோட கூட உட்காந்து சீரியல்லாம் பார்த்து அவர்களோட கூட சினிமாலாம் பார்த்து உட்கார்ற பேரண்ட்ஸால தான் இன்னைக்கு நிறையா பிள்ளைங்க எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறுது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற இந்த தரிசனத்தின் வேலையில் பேசுகிற ஒரே ஒரு காரியம் இதுதான். கர்த்தர் விரும்புகிற குடும்பம் என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா இருக்கணும்? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்கணும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இன்னைக்கு இந்த மீடியாஸ் மாத்திரம் இல்லை, இந்த மொபைல் ஃபோனு எல்லாம் நிறைய குடும்பங்களை சீரழித்து கொண்டு இருக்கேன். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நான் ஒரு உதாரணம் சொல்வேன். ஒரு பெண்ணை ஒரு வீட்டில் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு மேலே வேதம் சொல்லுது, என்னைக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு புருஷன் தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவங்க 2 பேர் தான் குடும்பம், அவங்க 2 பேரும் தான் குடும்பம். அதுக்கப்புறம் அவங்க தனி குடும்பம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா என்ன நடக்குது? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனால் அதை தன்னுடைய வீடாக நினைக்க மாட்டேங்கிறா. ஏன் அப்படின்னா அவள் பார்த்த சினிமா அப்படி, அவள் பார்த்த சீரியல் அப்படி எல்லாம். அப்போ போன உடனே என்ன ஆகும், அடுத்த நாள் காலையிலே அவங்க அம்மா ஃபோன் பண்ணிடுவாங்க, அந்த பொண்ணுடைய அம்மா ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோனை எடுத்த உடனே தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டு இருப்பாங்க. மாமியார் எப்படி உன்னை சரியாக நடத்தினாலா, இல்லை என் மாமியார் என்ன சரியாக கூட கவனிக்கலை. இதுதான் நீங்கள் நான் சொல்கிறேன். என்னைக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு என்ன ஒரு வீட்டுக்கு போகிறாங்களோ அதுக்கப்புறம்
அது அவர்களுடைய குடும்பம், கணவன் மனைவி அவர்களுடைய குடும்பம். அங்கே நடக்கிறத அப்படியே அம்மா கிட்ட ஒப்பிக்கிறது. இதுதான் நிறைய குடும்பத்துடைய பிரிவினையின் காரணம். அப்போ சொல்லுவாங்க, ஐயோ என் மாமியார் எனக்கு பழமும் கொடுக்கலம்மா, நான் நேற்று தான் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன், பழமும் கொடுக்கலையா? அவள் மூஞ்ச பார்த்தா அப்பவே தெரியுது, அவள் பழமும் எதுவுமே கொடுக்க மாட்டா. அவள் மூஞ்சி ரொம்ப டெரராக இருந்தது, கல்யாணம் நடக்கும் போதே பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொல்லி விடுவாங்க. அப்போ அந்த குடும்பம் கட்டப்படாது, சீக்கிரம் பிரிஞ்சிடும். நாளே விதைக்கிற விதை என்ன தெரியுமா? தேவையில்லாத காரியம். அப்போ என்ன ஆகுது, அந்த பொண்ணுக்குள்ள ஒரு மாமியாரை குறித்ததான ஒரு தவறான புரிதலை கொடுக்குறாங்க. நான் ஒரே ஒரு காரியம் சொல்வேன், தேவன் விரும்புகிற குடும்பம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒற்றுமையுள்ள குடும்பமாக இருக்கணும். ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு பெண் போகிறாங்களா, ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு ஆண் மருமகனா வீட்டுக்கு போகிறாங்களா, அதை தன்னுடைய குடும்பமாய் பாவித்து அதன்படி நடக்கணும். அதுதான் கிறிஸ்து விரும்புகிறாரு. நீங்கள் இந்த தூக்கணாங்குருவியோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆண் பறவை தான் போய் கூட தயார் பண்ண ஆரம்பிக்கும். பெண் பறவை ஒன்றுமே செய்கிறதெல்லாம் ஆண் பறவை தான். இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி சேர்ந்து என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு வீட்டை அழகாக கட்டணும். ஒருவேளை கணவன் போய் உழைச்சி கொண்டுட்டு அந்த தூக்கணாங்குருவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் உழைச்சி கொண்டு புல்லை கொண்டுட்டு வந்தா அந்த பெண் சரியாக வடிவமைச்சு, அந்த பெண் தூக்கணாங்குருவி சரியாக அதை வடிவமைச்சு செய்யும். அப்போ அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை வேலை செய்ய போகிறதெல்லாம் அந்த ஆண் பறவை தான். ஆனால் வீட்டிலேருந்து வீட்டை சரிவர கட்டுறது எல்லாம் அந்த பெண் பறவை. இன்னைக்கு நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று ஆண் பறவை சரியாக இருக்காது, இல்லாட்டு பெண் பறவை சரியாக இருக்காது. பறவைன்னு சொன்னது உங்கள் குடும்பத்தை தான். எனக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்வேன், ஒரு குடும்பம் சரியாய் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது காரியம் அது ஜபத்தில் உறுதியாக இருக்கணும், தேவனை தேடுகிறதுல உறுதியாக இருக்கணும், சபைக்கான பக்தி வைராக்கியத்தில் உறுதியாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவி என்னைக்கு ஒரு கூட்டம் வடிவமைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் ஜபங்கள் அதிகரிக்கணும். ஜபங்களில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்புகிற குடும்பம், ஜபத்தினாலே ஸ்திரப்படுத்துகிற ஒரு குடும்பம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான். இதை கேட்கும் போதே நிறைய பேர், என்னடா இது நமக்கு பேசுன மாதிரி இருக்கு. ஆமாம், ஆண்டவர் உங்களுக்கு கூட தான் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறோம், ஸ்திரீகள் தான் குடும்பத்தில் தலைன்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, உங்கள் கணவர் தான் உங்கள் குடும்பத்தில் தலைவராக இருக்கிறார். அவருக்கு தலைவராக இருக்கிறது தேவன். தேவனிடத்துலேருந்து ஒரு புருஷன் ஆனவன் தேவனிடத்துலேருந்து ஆலோசனை கேட்டு சரியாக ஒரு குடும்பத்தை வடிவமைக்கணும். அதுதான் முக்கியம். ஒரு குடும்பம் சரியான வடிவத்துக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் சரியாக நிலைக்க முடியாது. ஒரு குடும்பம் சரியான அஸ்திபாரத்துக்கு நேராக சரியாக கல்லை வச்சு சரியாக கட்டடம் உருவாக்கப்படலைன்னு சொன்னால் அது நிலைத்து நிற்காது. பிரச்சனைகள் வரும்போது அந்த குடும்பம் இடிந்து போய்விடும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிவினைக்கு காரணத்தை நான் கேட்டிருக்கிறேன். சின்ன விஷயங்களாக இருக்கும், அதுதான் பிரிவினைக்கு காரணமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதுதான் அந்த குடும்பத்துடைய பிரிவினைக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் நிறைய நியூஸ் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்திருந்தது. திடீர்னு சொல்லி நார்த்தில் சேர்ந்த ஒரு பொண்ணு திருமணத்தை நிறுத்திட்டாங்க. எதுக்கு இவர் திருமணத்தை நிறுத்தினாங்க, எதுக்கு அந்த பொண்ணு அந்த பையனை வேண்டாம் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு சின்ன விஷயம். அந்த வீட்டில் சாப்பாடு போடுறதுல ஒரு டிஷ்ஷை கம்மி பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரியத்துக்காக திருமணம் நின்று போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன காரியங்கள் தான். ஒரு சில குடும்பத்துலலாம் கேட்டிங்கன்னா, ஏம்பா உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சகோதரனுடைய குடும்பத்துக்கும் என்ன சண்டை அப்படின்னா, அது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, என்னன்னே தெரியல, மறந்து போச்சு. ஆனால் அந்த வைராக்கியத்தை இன்றைக்கி வர வச்சுட்ருப்பாங்க. இன்றைக்கி வைராக்கியத்தை வைக்க ஆண்டவர் சொல்லலை. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நீங்கள் கட்டுனீங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். என்ன ஒரு காரியத்தை சொல்கிறேன், கணவன் ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது இந்த காலகட்டத்தில் பேச வேண்டிய ஒரு காரியம். ஒரு கணவன் ஒரு மனைவியை மாமியார் வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு பின்பதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த புருஷனானவன் தன் மனைவியை சொந்த சரீரமாக பாவித்து சொந்த சரீரமாக நினைத்து வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யணும். அப்போது அவங்க என்னென்ன தேவைகள் எல்லாத்தையும் அறிஞ்சு சரியாக பூர்த்தி செய்கிறவராக இருக்கணும்.
ஏதோ ஏனாதானவனி வாழ்க்கை நடத்துகிறவர். எல்லா காரியங்களும் ஹி ஷுட் பி அக்கௌண்டபிள். எல்லா காரியங்களும் கணக்கு ஒப்பிக்கிறா இருக்கிறோம். அதான் கர்த்தர் விரும்புகிறது. அப்போ ஒரு குடும்பம் ஸ்திரமாக நடக்கும். வேதத்தில் சொல்லியிருக்கு, ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். 11ஆவது அதிகாரம் 1 கொரிந்தியர் 8வது வசனத்தில் 11:8 புருஷன் ஸ்திரீனிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். 9வது வசனம் சொல்கிறது, புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க, வேதம் அதுதான் சொல்லுது. நிறைய வீட்டில் நான் என்கிற பெருமையோடு ஒருவேளை நான் தான் இந்த வீட்டின் தலைன்னு சொல்லி நினச்சிங்கன்னா சரண்டர் பண்ணுங்க. தேவன் தான் நம்முடைய வீட்டுடைய தலைவர். ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த குடும்பம் 2 பேரும் சேர்ந்து ஐக்கியப்பட்டு கட்டினால்தான் ஒரு குடும்பம் சரியாய் வடிவமைக்கப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் அது இல்லாததுனால தான் நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போய்கொண்டு இருக்கிறது. வேதத்தின்படி தான் அந்த உதாரணங்களை சொல்கிறேன். இன்னைக்கு புருஷன் தான் ஒரு வீட்டுக்கு தலையாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஒரு குடும்பம் கிறிஸ்துவில் உங்கள் குடும்பம் கட்டப்பட சில காரியங்களை செய்து நீங்கள் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். அதை தான் இன்றைய தினத்தில் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். அதை தான் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தூக்குநாங்குருவி அதோடைய கூட செய்யும்போது ஒரு இடத்துலேருந்து அது போய் புல்லை எடுத்துகிட்டு வருது, வைக்கோலை எடுத்துகிட்டு வருது, தென்னை இலையை சின்ன சின்னதாக கிழிச்சு அதை கொண்டுட்டு போகுது. இதெல்லாம் கொண்டு அழகாக கூட்ட கட்டுது. நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு கணவன் ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு அப்படி தான் அவனுடைய உழைப்பு இருக்கணும். இன்னைக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிற நிறைய கணவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. குடிப்பழக்கத்திற்கு இன்னும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிற அநேகர் தங்களுடைய பணத்தை எல்லாம் அதனால் இழக்கிறாங்க. அதனால் அந்த குடும்பம் கட்டப்படாமல் இருக்குது. இன்னைக்கு தேவன் விரும்புகிற குடும்பம் எப்படி தெரியுமா? பரிசுத்தமாக வாழ்கிற குடும்பமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு குடும்பம், உங்கள் குடும்பம் கட்டப்படணுமா? கணவன் மனைவியும் சேர்ந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க, தூய வாழ்க்கையை வாழுங்க. எல்லா இச்சைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விளக்குங்க, பண ஆசைக்கு உங்கள் வாழ்க்கையை விளக்குங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களாக மாறுங்க. அந்த தூக்குநாங்குருவி அழகாக அந்த கூடை கட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புல் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், கடைசியாக களிமண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம். களிமண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து களிமண்ணும் சாணியும் சேர்ந்து அப்படியே குழப்பி அது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக அதை வடிவமைக்கும். நான் ஒரு முறை இதை பார்க்குறதுக்கு தான் இந்த தூக்குநாங்குருவியோட கூட எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி பார்க்கும்போது அதுலேருந்து அந்த சாணியோட துகள்கள், களிமண்ணுடைய துகள்கள் எல்லாம் பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். வேதம் சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டோரும் கனி தருகிற திராட்சை செடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகள், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரன், ஒருவேளை அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரன், நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம், புகைக்கு அடிமையாக இருக்கலாம், போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாம். இதெல்லாம் விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற மனைவி பிள்ளைகளோடு கூட தேவனை தேடுகிற குடும்பமாய், கர்த்தருக்குள் கட்டப்பட்ட குடும்பமாய் வைராக்கியத்தோடு இருக்கும்போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுவார். என்னைக்கு நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்கள் சேர்ந்து கூடி ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது காரியம் தேவனோடு கூட இசைந்திருக்கிற குடும்பமாக இருக்கணும். முதல் காரியம் இதுதான். தேவன் மேலே கட்டப்பட்ட குடும்பமாக இருக்கணும். மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு இல்லை, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட வீடு. ஒரு இன்ஜினியர் ஒரு வீட்டை கட்டுறான்னா அழகாக காலம் போட்டு அழகாக செங்கலை வச்சு அந்த செங்கலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவையும் கரெக்டாக பார்ப்பாங்க. தூக்கு கோலை வைத்து அழகாக பார்ப்பாங்க, கரெக்டாக செங்கல் இருக்கா, அழகாக அதை பூசி எடுத்து அழகாக வடிவமைத்து ஒரு வீடு அப்படி அழகாக கட்டப்படுது. இன்னைக்கு குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வேதனைகள், தேவையில்லாத பேச்சுகள் எல்லாத்தினாலும் குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. இன்னைக்கு பிரிங்கிற குடும்பம் இல்லை, கர்த்தரால் கட்டப்பட்ட குடும்பமாய் உங்கள் குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல, நீங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடுகளாய் மாற வேண்டும். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு கோடாகுடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், துதிபலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவ்வளவு நன்மைகளை இவர்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கீங்க ஆண்டவரே. இவர்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட குடும்பமாய் மாற கர்த்தருடைய கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை அலைகள் இவர்கள் மேல் வந்து மோதினாலும், எத்தனை காற்றுகள் இவர்கள் வந்து வீசினாலும், இவர்கள் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு இவர்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கு இவர்களை நீங்களாக்குங்க ஆண்டவரே. இவர்கள் குடும்பத்தில் சமாதான குறைவுகளை உண்டு பண்ணி பிரிவினைகளை உண்டு பண்ண நினைக்கிற எல்லா பிசாசவனின் செயல்கள், இவங்க கூடாரத்தை இடித்து போட நினைக்கிற, இவர்களுடைய குடும்பமாகிய அந்த வீட்டை கலைக்க நினைக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இவர்கள் குடும்பத்தில் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்லன்னு சொல்லியிருக்கீங்க. உம்முடைய சமாதானம் இவர்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இன்றைய தினத்திலும் ஒரு அறிவிப்பை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியத்தின் மூலமாய் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 110 கிராமங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 110 கிராமங்களில் சபைகள் கிடையாது. எல்லா இடங்களிலும் வீதிகளில் தான் சபைகள் நடந்து கொண்டு இருக்கு. நிறைய கிராமங்கள் இன்னும் சந்திக்கப்பட வேண்டிய அநேக கிராமங்கள் உண்டு. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட 900 கிராமங்களில் சபைகள் இல்லை. ஜெபித்து கொள்ளுங்க. நம்ம அநேகர் நார்த்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சவுத் இன்னும் ரீச் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப வேதனைக்குரியது. இதன் பிரகாரமாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியத்தின் மூலமாய் CFI வேர்ல்ட் அவுட்ரீச் பைபிள் காலேஜ் என்பதை நாங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மாதம் முதற்கொண்டு அதற்கான அட்மிஷனை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இந்த வேதாகம கல்லூரி 18 வயது முதல் 25 வயது உள்ள வாலிபர்களுக்கு ஆனது. ஒருவேளை எனக்கு படிக்க தெரியாது என்று சொல்லலாம், ஒருவேளை ஊழிய மாஞ்சை உங்களுக்கு இருக்கக்கூடுமானால் தயவு செய்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு காரியம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இலவசமாய் பெற்றீர்கள் சொல்லி. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த இலவசமான சுவிசேஷத்தை இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஏவுதல், ஒரு உந்துதல் எங்களுடைய இருதயத்தில் உண்டானபடியினாலும், இன்னைக்கு அநேக கிராமங்கள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருப்பதினாலும் நாங்கள் இந்த வேதாகம கல்லூரியை முற்றிலும் இலவசமாய் நடத்த இருக்கிறோம். 3 வருடங்களுக்கான கோர்ஸ்கள் உண்டு. 3 வருடங்கள் BTH பேச்சுலர் இன் தியாலஜி 3 வருடங்களும், டிப்ளமோ இன் தியாலஜி 2 வருடங்களும் நாங்கள் வைக்க தீர்மானித்திருக்கிறோம். நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கும் கூடுமானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளும்போது நாங்கள் உங்களுக்கு அந்த அட்மிஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியம் கமர்ஷியல் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், இது அநேக இளம் ஊழியர்களை தேவனுக்கென்று எழுப்பணும், கிராமங்களுக்கு நேராக அனுப்பணுங்கிற ஒரு தரிசனத்தோடு கூட ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்சிலின் மெர்னால், கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962226729. இமெயில் princelymernaal@gmail.com.